எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நான் காலிஃப்ளவரில் நிறைய ரெசிபிஸ் செஞ்சுருக்கேன். சில்லி, கோபி மஞ்சூரியன், இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் செஞ்சுருக்கேன். அதுக்கான லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் செய்யலாம். இன்றைக்கி இன்னொரு அருமையான ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது காலிஃப்ளவர் வித் ஸ்வீட் சில்லி சாஸ். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இந்த ஸ்பெஷல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் காலிஃப்ளவர் சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வேக வைக்க போகிறேன். சாஸ்பேனில் தண்ணி நல்லா கொதிச்சதும் காலிஃப்ளவரை போட்டு கூட கொஞ்சம் உப்பு போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப நேரம் தண்ணியில் வேக வைக்க தேவையில்லை. கரெக்டாக 1-2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க. இதை வேறு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா டாஸ் பண்ணுங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 3-4 டீஸ்பூன் மைதா மாவு போட்டு மறுபடியும் டாஸ் பண்ணுங்க. காலிஃப்ளவர் துண்டுகள் எல்லாம் மாவில் நல்லா கோட் ஆகணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கையால் மிக்ஸ் பண்ணுங்க. இதில் அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம். ஜஸ்ட் காலிஃப்ளவரில் மாவு ஒட்டினா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு கோட் பண்ணால் போதும். ஒவ்வொரு காலிஃப்ளவர் துண்டும் எடுத்து பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். நான் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துடுறேன். அகல பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நறுக்கின பூண்டு, நறுக்கின இஞ்சி 1 துண்டு, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, பொடியாக நறுக்கின 1 வெங்காயம் போட்டு வதக்குங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 கப் ஸ்வீட் சில்லி சாஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஸ்வீட் சில்லி சாஸ் கடைகளில் ரெடிமேடாக கிடைக்கும். அடுப்பை குறைச்சி வச்சு வறுத்த காலிஃப்ளவரை போட்டு கிண்டுங்க. ஒரு பீஸும் இந்த சாஸில் நல்லா கோட் ஆகணும். கடைசியாக 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு தூவி மிக்ஸ் பண்ணுங்க. அருமையான காலிஃப்ளவர் அண்ட் ஸ்வீட் சில்லி சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரெசிபி ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இது நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் இல்லைனா வெறும் ரைஸ்க்கு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். செஞ்ச உடனே சூடாக சர்வ் பண்ணுங்கள். எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.